அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வாய்விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும். இப்போ சொல்கிற நகைச்சுவை கேட்டு சிரிக்கலாம் வாங்க. பொண்ணு கிளி மாதிரி இருக்காளேன்னு தெரியாதனமா கல்யாணத்தை ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? பேசினதே திரும்ப திரும்ப பேசி என் பிராணனை வாங்கிட்டு இருக்கா. இரு சங்கீத வித்வான்கள் பேசிக்கொண்டது. எனக்கு மேடை ஏறி கச்சேரி செய்வதை விட ரேடியோவிலேயே கச்சேரி செய்வதுதான் ரொம்ப பிடிக்கும். ஏங்க அப்படி? அப்போ தானே மேலே வந்து கல் விழாது. ஆசிரியரும் மாணவரும் பேசுகிறாங்க. ஆசிரியர் மாணவங்கிட்ட, ஏண்டா ராஜு, உங்கள் பள்ளியில் ஓட்டப்பந்தயம் என்றாயே, உனக்கு பரிசு கிடச்சிதா? மாணவன் சொல்கிறான், பயந்தாங்கொல்லி பசங்க, எனக்கு பயந்து கொண்டு எல்லா பசங்களும் எனக்கு முன்னால் ஓடி போயிட்டாங்க. மகனும் டாக்டரும் பேசிக்கிறாங்க. மகன் டாக்டர்கிட்ட, அப்பா, நாளை முதல் வேலையை என் தலையை ஒரு தரம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடுப்பா. டாக்டர், எதுக்குடா? மகன், வாத்தியார் எப்போ பார்த்தாலும் மூளை இல்லாதன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ மனைவியும் கணவனும் பேசிக்கிறத பார்க்கலாம். மனைவி கணவன்கிட்ட, என்னங்க, நம்ம குக்கர் விசில் அடிக்க மாட்டேங்குதுங்க. கணவர், அதுக்கு நான் என்னடி செய்யணும்? மனைவி, சாதம் வெந்தது நீங்கள் விசில் அடிங்க. இந்த நகைச்சுவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.